இன்றைக்கி நைட்டு கொய்யாக்காய் சட்னி பண்ணுன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி காயான ஒரு கொய்யாக்காவை எடுத்துக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை போட்டுட்டு ஒரு லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு, இது கூடவே ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வதக்கிட்டு, இதில் ஒரு 8 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு ஒரு கண்ணாடி பதம் வந்த பிறகு இது கூட ஒரு கோலி சைஸ் அளவு புளியும் சேர்த்து இது கூட வதக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யாக்காவையும் இதிலேயே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிட்ட பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா சூப்பரான ஒரு கொய்யாக்காய் சட்னி ரெடிங்க. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கொய்யாக்காய் சட்னின்னு சொல்லும்போது ஐயோ கொய்யாக்காய் சட்னியா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அரைச்சிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் தோசைக்கு ட்ரை பண்ணேன். கூடவே பார்த்திங்கன்னா மதியானம் வச்சு மீன் குழம்பையும் சேர்த்து தான் ட்ரை பண்ணேன். 2த்துக்குமே சேர்த்து சாப்பிடும்போது டிஃபன் அட்டகாசமாக இருந்ததுங்க.